நியூஸ்டியன் நேயர்களுக்கு வணக்கம். நடந்து முடிந்த 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல், அதாவது புதுச்சேரி உட்பட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நிறைய செய்தி நிறுவனங்கள், கிட்டத்தட்ட 9க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள், ஆங்கில செய்தி ஊடகங்கள் இணைந்து நடத்தின அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ தமிழகத்துல யார் ஆட்சியை பிடிக்க போவது, யார் அடுத்து தமிழகத்தை ஆளப்போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் நிறைய நிறைந்திருக்கு மக்கள் கிட்ட. அதற்கு முன்னோட்டமாக தான் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியிடப்படுகிறது எப்போதுமே. கிட்டத்தட்ட 9 நிறுவனங்களுக்கும் மேல நடத்திய அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்ல 6க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் திமுக ஆட்சியை பிடிக்கும் என்றும், 3க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என்றும், ஸோ ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் இவங்க 2 பேர்கிட்டையும் இருந்தே முரண்பட்டு, அதாவது இங்கே இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளுமே ஆட்சியை பிடிக்காது, புதுசா வந்த ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றியான முழு விவரங்களை தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ முதலாவதா பார்த்தோம் அப்படின்னா பீப்புள்ஸ் பல்ஸ் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, திமுக தலைமையிலான கூட்டணி, அதாவது திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணி 125 முதல் 145 வரையிலான இடங்களை தமிழகத்தில் பிரிக்கிறாங்க. பிடிச்சு கிட்டத்தட்ட திமுக ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னு கூறியிருக்காங்க. ஸோ அதிமுக தலைமையிலான கூட்டணி 65 முதல் 80 வரையிலான இடங்களை பிடிச்சு பிரதான எதிர்கட்சியா அதிமுக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தாவேகா, அதாவது விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 18 முதல் 22 வரையிலான இடங்களை பிடிக்கும் என்றும், மற்றவை, அதாவது இந்த மற்றவை கிட்டத்தட்ட 1 முதல் 6 வரையிலான இடங்களை பிடிக்கக்கூடும் அப்படின்னு அவங்களுடைய கணிப்புகளை குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த மற்றவை அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. என்னன்னா, இந்த மற்றவையில நாம் தமிழர் அடங்குமா, சசிகலா மற்றும் ராமதாஸ் அவர்களுடைய தரப்பு அடங்குமா, வேல்முருகன் கட்சி இருக்கு, கிருஷ்ணசாமி அவர்களுடைய கட்சி இருக்கு, இவங்களுடைய கட்சிகள்லாம் இந்த மற்றவையில் அடங்குமா அப்படிங்கிறது, இந்த மற்றவை அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிமார்க் அப்படிங்கிற நிறுவனம் 125 முதல் 145 வரையிலான இடங்களை பெற்று திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ எத்தனை சாம்பிள்ஸ், எத்தனை பேர்கிட்ட எடுத்தாங்க, எங்கெங்க எடுத்தாங்க, எத்தனை கான்ஸ்டிடுவன்சி, எத்தனை தொகுதிகளை கனெக்ட் பண்ணி எடுத்தாங்க, என்ன அரித்மேட்டிக், என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பிமார்க் நிறுவனம் 125 முதல் 145 வரையிலான இடங்களை திமுக கூட்டணி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும், அதிமுக தலைமையிலான கூட்டணி 65 முதல் 85 வரையிலான இடங்களை பெற்று பிரதான எதிர்கட்சியா இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் விஜய் தலைமையிலான தாவேகா 16 முதல் 26 வரையிலான இடங்களை பெறும் என்றும், மற்றவை 1 முதல் 6 வரையிலான இடங்களை பெறும். அதாவது பீப்புள் பல்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்களோ அதே சேம தான் பிமார்க் அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் குறிப்பிட்டிருக்காங்க. மற்றவையில கிட்டத்தட்ட 1 முதல் 6 வரையிலான இடங்களை பெறும் என்றும் குறிப்பிட்டிருக்காங்க. திமுக ஆட்சி அமைக்கும் என்றும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறதுல நம்ம இன்னும் உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, திமுக பிளஸ், அதாவது திமுக மட்டும் தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க போவதில்லை. அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே கூட்டணியா இணைஞ்சுதான் இந்த 125 முதல் 145 வரையிலான இடங்களை பெறுவாங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது 2021 காலகட்டங்களில் திமுக ஆட்சி அமைக்கும் பொழுது திமுக மட்டுமே தனிப்பெரும்பான்மை பெற்றிருந்தாங்க. ஸோ திமுக கூட்டணி எல்லாருமே சேர்ந்துதான் 150க்கும் மேற்பட்ட இடங்களை பெற்றிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் சேர்ந்துதான் இந்த இடங்களை பெற முடியும். அதாவது எந்த கட்சிக்குமே ஒரு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழலை தான் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் முடிவுகள் நம்மளால பார்க்க முடியுது. எல்லா நிறுவனங்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாவும் அதான் இருக்கு. எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு சில நிறுவனங்களை தவிர்த்து எல்லா நிறுவனங்களுமே அதை தான் குறிப்பிட்டிருக்காங்க. சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ், ஸோ இவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, திமுக தலைமையிலான கூட்டணி தான் இங்க ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் தான் திமுக கிட்டத்தட்ட 145 முதல் 160 வரையிலான இடங்கள், அதாவது கிளியர் ஷாட்டா திமுக இங்க ஆட்சியை பிடிக்கும் என்றும், திமுக தலைமையிலான ஆட்சி தான் அமைய போவதும் என்றும், இந்த ஒரு நிறுவனம் மட்டும்தான் கிளியர் ஷாட்டா 140க்கும் மேற்பட்ட இடங்களை திமுக கூட்டணிக்கு கொடுத்திருக்காங்க. அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு 50 முதல் 65 வரையிலான இடங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. தாவேகா தமிழக வெற்றி கழகம் 13 முதல் 18 வரையிலான இடங்களையுமே பிடிக்கும் அப்படிங்கிற குறிப்பிட்டிருக்காங்க. மற்றவை, அதாவது இந்த சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் தான் மற்றவையில 5 முதல் 8 இடங்களை மற்றவை பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. இதுல நாம் தமிழரா இல்ல
நிறைய கட்சிகள் தனித்து போட்டிட்டு இருக்காங்க, இவங்க பிடிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு விஷயங்களை வந்து இதுல யாருமே குறிப்பிடல அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. காமாக்கியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வெளியிட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சிக்குமே வந்து அறுதி பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழல் தான் இருக்கும். கிட்டத்தட்ட தொங்கு சட்டசபை அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே குறிப்பிட்டிருக்காங்க. இதுல இவங்க திமுக கூட்டணிக்கு கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 78 முதல் 95 வரையிலான இடங்களை திமுக தலைமையிலான கூட்டணி வந்து பெறும் அப்படின்னும், அதிமுக தலைமையிலான கூட்டணி 68 முதல் 84 வரையிலான இடங்களை பெறும் என்றும், விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 67 முதல் 81 இடத்தை வந்து பெறும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சிக்குமே பெரும்பான்மை பெறாது, கிட்டத்தட்ட தொங்கு சட்டசபை அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காமாக்கியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு மே 4ஆம் தேதி வெளிவரப்போகும் அந்த முடிவுகளோட ஒத்திருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு தொங்கு சட்டசபை இது வரைக்கும் தமிழக சட்டப்பேரவை வரலாற்றில் தொங்கு சட்டசபை அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து அமையலை அப்படிங்கிறதான் குறிப்பிட்டு நம்ம இங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, அதிமுக தலைமையிலான கூட்டணி வந்து இங்க பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிட்டத்தட்ட 3 நிறுவனங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா டைம்ஸ் நவ், ஜேவிசி. ஸோ அவர் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, அதிமுக தலைமையிலான கூட்டணி கிட்டத்தட்ட 128 முதல் 147 வரையிலான இடங்களை வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று தமிழகத்துல ஆட்சி அமைக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ திமுகக்கு இவர் கொடுக்கக்கூடிய நம்பர் என்னவா இருக்குன்னா, 75 முதல் 95 வரையிலான இடங்களை திமுக தலைமையிலான கூட்டணி வந்து பெற்றிருக்கும். கிட்டத்தட்ட பிரதான எதிர்கட்சியா திமுக இங்க இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் 8 முதல் 15 வரையிலான சீட்டுகளை பெறும் என்று ஜேவிசி மற்றும் டைம்ஸ் நவ் இணைந்து நடத்திய அந்த நிறுவனம் வந்து குறிப்பிட்டு வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததா ஸ்பிக் மீடியா, அதாவது ஸ்பிக் மீடியா அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம் வந்து நடத்திய அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் அதிமுக தலைமையிலான கூட்டணி கிட்டத்தட்ட 124 முதல் 127 வரையிலான இடங்களை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடும். அதிமுக தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும். திமுக தலைமையிலான கூட்டணி 89 முதல் 101 இடங்களை பெற்று திமுக இங்க தமிழகத்துல எதிர்க்கட்சியாக அமரும் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்திற்கு 4 முதல் 6 வரையிலான இடங்களை பெறக்கூடும் அப்படிங்கிறத ஸ்பிக் மீடியா வெளியிட்டிருக்காங்க. ஸ்பிக் மீடியா அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டை பார்த்தோம் அப்படின்னா 2016 முதல் 2021 வரையிலான அந்த சட்டப்பேரவை, அதாவது 2 சட்டப்பேரவை தேர்தலுமே வந்து ரொம்ப துல்லியமா கணிச்சிருந்ததை பார்க்க முடிஞ்சு. இந்த 2 தேர்தல் முடிவுகளையுமே வந்து ஸ்பிக் மீடியா கொஞ்சம் துல்லியமா கணிச்சிருந்ததா பார்க்க முடிஞ்சு. அடுத்ததா சிஎன்பிசி TV18 அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அதிமுக தலைமையிலான கூட்டணி 114 முதல் 124 வரையிலான இடங்களை பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது, அதாவது அதிமுக பிளஸ் அப்படிங்கிறது அதிமுக கூட இருக்கக்கூடிய கூட்டணிகளையும் உள்ளடக்கியதான் அந்த அதிமுக பிளஸ் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. சிஎன்பிசி TV18 நடத்திய அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. திமுக பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. 103 முதல் 113 இடங்களை வந்து திமுக தலைமையிலான கூட்டணி பெறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம், விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 4 முதல் 10 வரையிலான இடங்களை பெறும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸிட் போல்ஸை ஒட்டுமொத்தமா பார்க்கும் பொழுது 6க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும், தமிழகத்துல அடுத்த ஆட்சியை திமுக தலைமையிலான கூட்டணி தான் அமைக்க போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. 3க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. இதனுடைய முடிவுகள் எல்லாமே இந்த எக்ஸிட் போல்ஸினுடைய இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் மே 4ஆம் தேதி வரப்போற அந்த முடிவுகளோட எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இதனோட சேர்த்து அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், புதுச்சேரி, கேரளா போன்ற மாநிலங்களுமே வந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் யார் யார் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிறதையுமே தொடர்ச்சியா பார்க்கலாம்.